ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான உப்மா எல்லாருக்கும் பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இந்த உப்மா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நம்ம கோதுமை ரவை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த உப்மா எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கோதுமை ரவை உப்மாவுக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1.25 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா குறைன்னு தண்ணி சேர்க்காம குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கோதுமை ரவை உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ப்ரெஷர் பேனில் விட்டுருக்கேன். நான் குக்கரில் பண்ண போகிறேன் இன்னைக்கு. அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளோட கடுகு பொரிய ஆரம்பிச்சாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கோ இல்லை கொஞ்சம் கூட நீங்கள் பச்சை கடலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உப்புமாவில் சாப்பிட்றச்ச கடலை. இது கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கடலையும் செவந்துடுச்சு, கடலைப்பருப்பும் செவந்தாச்சு. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த அரைச்சிருக்கோம் இல்லையா குறைன்னு, அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயமும் இந்த பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும் இல்லையா, அப்போவே நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது எங்கள் வீட்டோட உப்மா ஸ்பெஷலிஸ்டோட உப்மா, அதாவது எங்கள் அம்மாவோட உப்மா. இந்த உப்மா ரொம்ப நல்லா இருக்கும். மோர் குழம்போட சாப்பிட்றச்ச, ப்ளைன் தயிரோடு சாப்பிட்றச்செல்லாம் கோதுமை ரவை உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்க்கறதுனால ஒரு புலாவ் மாதிரியும் இருக்கும் சாப்பிட்றச்ச. நம்ம இந்த கோதுமை ரவையில் புலாவும் பண்ணலாம். அது ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு கோதுமை ரவை உப்புமா சாப்பிட்டோன்னா அப்படின்னா ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நமக்கு வயிற்றில். இப்போ வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நான் இங்கே கேரட்டும் பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பீன்ஸு அந்த மாதிரி எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, உப்மா ஸ்பெஷலிஸ்ட். எங்கள் அம்மாவோட உப்மா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்மா எல்லாமே நீங்கள் பண்ணுறச்ச துளி எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றச்ச. நான் கேரட்டும் பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். ஒரு 2 கேரட் அளவுக்கு, சும்மா ஒரு கை அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ குக் பண்ண போகிற இந்த உப்மாவை விசில்லாம் வைக்க மாட்டோம், ப்ரெஷரில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் தான் மூடி வச்சு ப்ரெஷரில் வைப்போம். ரொம்ப சூப்பராக உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளோட அந்த தண்ணி தான், நம்ம அந்த கோதுமை ரவைக்கு தண்ணி தான். எங்கள் அம்மாலாம் கண்ணளவு தான் விடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு அதையே மெஷர் பண்ணி ஊற்றி எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உப்புமா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் மோர் குழம்பு இல்லாட்டி ப்ளைன் தயிர் போகிறோம், இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் கொஞ்சமாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கும் போதே அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம இந்த குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், துவரம் பருப்பு, ஜீரகம், மிளகு, அந்த இதை இதோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இதை ஒரு வதக்கிக்கணும். சிம் பண்ணிக்கோங்க அதனால் அடுப்பை. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கலவையும் சேர்த்துட்டு ஒரு 30 to 50 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கி இதுவாகணும், ரோஸ்ட் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. சிம்மில் வச்சுக்கோங்க இந்த தேங்காய் சேர்த்தோன்னு மட்டும், ஏன்னா அடி ஒட்டி எடுத்துனா அப்புறம் கஷ்டம், உப்புமாக்கு டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு 30 செகண்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை சேர்த்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம்ஸ் ஆஃப் கோதுமை ரவை இருக்கும், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோதுமை ரவையும் சேர்த்து 30 செகண்ட்ஸ் ஆயாச்சு.
250 ml கப் இது. அதில் வாட்டர் மெஷர் பண்ணி ஊற்றுறேன். ஒரு கப் ஊற்றிருக்கோம். 2வது கப்பு சேர்த்துட்டோம். 3வது கப்பு சேர்த்துருக்கோம். இப்போது 4 கப் ஊற்றிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறேன். மொத்தமாக ஒரு 5.25 கப் அளவுக்கு தேவைப்படும் தண்ணி. பார்த்திங்க அப்படின்னா 6 கப் எடுத்து அதில் இவ்வளோ மட்டும் பேலன்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி 500 கிராம்ஸில் இந்த கப்பில் ஒரு 3/4 கப்பு கோதுமை ரவை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் தனியாக. மிச்சது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தண்ணி வேணும் இதுக்கு. அதாவது உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்கும் இல்லையா நம்மளோட இதில், அந்த அளவுக்கு ஊற்றுக்கோங்க போகிறோம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, இதோட உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை நம்ம அந்த ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 5 to 7 minutes மட்டும் இருந்தால் போதும். விசில் வரணும்ல அவசியம் கிடையாது. நம்மளோட டேஸ்டியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடும். வச்சுருந்த 5 to 7 minutes சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு விசில் வந்துடும். வந்துடுது அப்படின்னாலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கரெக்டாக இருக்கும். விசில் கணக்கு இல்லைன்னு சொன்னேன். எனக்கு 5 minutes-ம் ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு விசிலும் வந்தது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக அடங்கியாச்சு. இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு எல்லா இதுலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்ல உதிரி உதிரியான கோதுமை ரவை உப்புமா ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து மோர் குழம்போட இல்லாட்டி தயிரோட, ஊறுகாய் தயிரோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நான் உங்களுக்கு இதை பிளேட்டிங் பண்ணிட்டு காட்டுறேன். நம்மளோட டேஸ்டியான எம்மியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயாச்சு. இது நான் வந்து மோர் குழம்போடு இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை.